கிருஷ்ணகிரி கிராமத்துல ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். காத்து சில்லுன்னு வீசும்போது ராமா அவனோட தள்ளு வண்டிய ரொம்பவும் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு போரி இலையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சான். அந்த வண்டியில ஒரு குண்டால சிக்கன் பக்கோடா போடுறதுக்கான மாவு, இன்னொரு குண்டால புதினா சிக்கன் போடுறதுக்கான மாவு, அப்புறம் அடுப்புல ஒரு கடாய் இருந்துச்சு. அவன் வண்டிய ரொம்பவும் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே போய் மனசுக்குள்ள இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கடவுளே, இந்த வண்டியோட கனத்தை விட என் மனசுதான் கனமா இருக்கு. மேகமூட்டமா தான் இருக்கு, ஆனா மழை வருமானு தான் தெரியல. ஒருவேளை மழை வந்துச்சு அப்படின்னா ஜனங்க எல்லாரும் குளிர் தாங்க முடியாம என் வண்டி கிட்ட வந்து நான் சுட சுட செய்யற சிக்கன் பக்கோடாயும் வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு நல்லா வியாபாரம் ஆகும். அப்பதான் என் பொண்டாட்டிக்கு நான் வயிறார சாப்பாடு போட முடியும். மழை இல்லாத நாளுங்கள்ல வியாபாரம் சரியாகிறது இல்ல. கொண்டு வந்த மாவு கூட வீணாதான் போகும். எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டு கடவுளே. நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு தான் இந்த மாவு எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நல்லபடியா மழை பெஞ்சாதான் என் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். அப்பதான் நாளைக்கு பண்டிகைக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு ரவிக்க துணியாவது வாங்கி தர முடியும். கொஞ்சம் எனக்காக கருணை காட்டு கடவுளே. ராமா வண்டிய கொண்டு போய் எப்பவும் போல ஆலமரத்துக்கு கீழே நிப்பாட்டினான். வண்டிய நிப்பாட்டின உடனேயே அவன் அடுப்ப பத்த வச்சான். கடையில எண்ணெய ஊத்தி எண்ணெய சூடாக்கி சுட சுட கொதிக்கிற எண்ணெயில மாவையும் திரட்டி போட்டான். அந்த சிக்கன் பக்கோடாவோட வாசம் காத்துல ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. மழையும் தூறல் போட ஆரம்பிச்சது. அப்பாடா, மழை பெய்துரா அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா கடவுளோட மனசுல வேற ஏதாவது யோசனை இருக்கோ என்னவோ. மழை பெஞ்சாலும் கூட அவன் கடைக்கிட்ட யாரும் வரவே இல்ல. எல்லாரும் அந்த பக்கமாதான் போறாங்க வராங்க. ஆனா அவன் கடை பக்கத்துல யாருமே போல. அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. 2 குண்டா நிறைய மாவு அப்படிதான் இருந்துச்சு. அப்பதான் அவனுடைய நண்பனான கதிர் அந்த பக்கமா வந்தான். என்னடா ராமா, இன்னைக்கு யாரும் உன் கடை பக்கத்துல காணுமே? மழையும் நல்லாதானே பெய்யுது. மழை அதிகமா பெய்யும் போது உன் கடை கிட்ட ஆளுங்க இருப்பாங்களே, ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட வரலையே. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல கதிர். மழை நல்லா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கோடால இருந்து வாசம் கூட நல்லா தான் வருது. ஆனா 5 ரூபாய்க்கு கூட போனி ஆகல. ஜனங்க என் கடையை தாண்டி தான் போறாங்க, ஆனா ஒருத்தர் கூட கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு குண்டா, நிறைய மாவு இருக்கு. எதுவும் வியாபாரம் ஆகலனா நானும் என் பொண்டாட்டியும் பட்னியா தான் இருக்கணும். கவலைப்படாதடா, எல்லாருமே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. சரி, வண்டிய கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. மழையும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. பாவம் ராமா மனசு பூரா பாரத்தோட அந்த வண்டிய தள்ளிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனான். ராத்திரி 8 மணிக்கு ராமா அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வாசல்ல விளக்க வச்சு புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்த செல்வி மாவ குண்டா அப்படியே வந்திருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஏங்க, என்ன இது? மாவு குண்டா எப்படி கொண்டு போனீங்களோ அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மழை நல்லா தானே பெஞ்சது, வியாபாரம் நல்லா தானே நடந்திருக்கணும். ஆனா வியாபாரம் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கே, என்னங்க ஆச்சு? அப்போ ராமா கவலையா? இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வண்டி கிட்ட வரல செல்வி. மழை நல்லா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனாலும் எல்லாரும் வண்டியை தாண்டி தான் போனாங்க. இந்த மாவு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு எல்லாமே புளிச்சிடும். இதுக்கு செலவு பண்ண பணம் எல்லாம் வீணா போச்சு. பரவாயில்ல விடுன. வியாபாரத்துல லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும். இந்த சிக்கன் பக்கோடாவை பக்கத்துல இருக்கும் நாய்களுக்கு நான் கொடுத்துடுறேன். மறுபடியும் நாளைக்கு புது மாவு கலந்து வைக்கிறேன். நீங்க ரொம்ப அசதியா இருப்பீங்க. போய் முகம் கழுவிக்கிட்டு வாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் வியாபாரத்துக்கு போகணும் இல்லையா? அடுத்த நாள் காலையில செல்வி மறுபடியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிக்கன் பக்கோடாக்கு மாவை பிசைஞ்சு வச்சான். சாயந்தர நேரம் எப்பவும் போல வேரமும் வண்டிய தள்ளிக்கிட்டு என்னைக்காவது வியாபாரம் நடக்கணும் கடவுளேன்னு ஆலமரத்துக்கு கீழே போய் பக்கோடா சுட ஆரம்பிச்சான். ஆனா அன்னைக்கு கூட வழக்கமா வரவங்க எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. ஆனா ராமாவோட கடைக்கிட்ட மட்டும் யாருமே வரல. எல்லாரும் பார்த்து பாருகாத மாதிரி போறாங்கன்னா அவங்க வேணும் வேணும்னு தான் வரலங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது.
அப்பதான் அந்த வண்டி வழியா போய்கிட்டு இருக்கிற ஊரோட விவசாயி ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன எதுக்குன்னு அப்படியே போற எப்பவும் என்கிட்ட வந்து பக்கோடா எல்லாம் வாங்கி சாப்பிடுறதானே? நான் செய்யற பக்கோடாக்கள்ல எதுனா தப்பு இருக்கா என்ன? இப்போ உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? எதுக்காக யாரும் என் வண்டி கிட்ட வர மாட்டேங்கிறீங்க? டேய் ராமா, நீ செய்யற பலகாரங்களை குறை சொல்ல முடியுமாடா? அது நல்லா தான் இருக்கும். ஆனா நேத்து அந்த மல்லிகை கடை சண்முகம் ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டான் தெரியுமா? நீ அழுக்கு தண்ணியில தான் மாவு பிசைறியா? அந்த மாவுல புழு பூச்சி எல்லாம் அப்படியே இருக்கான். அந்த மாவுல தான் சிக்கன் பக்கோடா சுட்டு கொடுக்குறேன்னு ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் சொல்றாரு. நம்ம ஊர் பெரிய மனுஷனே சொல்லும்போது ஜனங்க நம்பாம இருப்பாங்களாடா? அதனாலதான் உன் வண்டி கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இத கேட்ட உடனேயே ராமாவோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. அவன் கண்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. ஓஹோ, இதுதான் விஷயமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சண்முகம் என் கடைக்கிட்ட வந்து, டேய் ராமா, இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கதான் என் பையன் துணிக்கடை போட போறான், உன் வண்டியை எனக்கு வித்துட்டு ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், ஐயா, என் வியாபாரம் இப்பதான் நல்லபடியா நடக்குது, என்னால போக முடியாதுன்னு சொன்னேன். ஒருவேளை அந்த கோபத்துல தான் இப்படியெல்லாம் செய்யறானோ? எல்லார்கிட்டையும் நான் சொல்ற இந்த பக்கோடாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி என் வியாபாரத்தை நஷ்டமாக்க பாக்குறான். கடவுளே, நேர்மையா இருக்கிறவங்க இந்த பூமியில பிழைக்க முடியாதா? இப்படி அநியாயம் பண்றவங்க தான் வாழணுமா? இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா? பாவமோ ராமா அங்கேயே வண்டிக்கு சாஞ்சி உட்கார்ந்துகிட்டு அழ ஆரம்பிச்சான். அந்த ஆளு ராமாவை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அவன் கண்ணுல இருந்து கொட்டுற கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்ல. இப்படியே நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி 8 மணி ஆச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனா ராமா வீட்டுக்கு போகல. இன்னும் அவ வண்டிக்கிட்டு தான் இருந்தான். அவ ஆலமரத்துக்கு கீழே அந்த வண்டியில மழையில கண்ணில கண்ணீரோட சிக்கன் பக்கோடாவை சுட்டு எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அத வாங்க தான் ஆட்கள் இல்ல. இன்னொரு பக்கம் சீதா வீட்ல இவ்வளவு நேரமாச்சு, ஆனா புருஷ வரவே இல்லையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சா. எதுக்கோ நல்லது, அவரை நேர்லயே போய் பாத்திரலாம் அப்படின்னு அவ மனசு சொன்னதுனால சரி அப்படின்னு அந்த மலையில ஒரு கோழிப்பைய எடுத்து தலையில போட்டுக்கிட்டு கையில ஒரு விளக்க பிடிச்சுக்கிட்டு அவ மெதுவா புருஷனோட வண்டி கிட்ட நடந்து வந்தா. கொஞ்ச நேரத்துல கௌரி வண்டி கிட்ட வந்து சேர்ந்தா. அங்க ராமா மலையில நினைச்சுக்கிட்டு இன்னும் அந்த போண்டாவை சுட்டு எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். அத பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, என்ன இது? இங்க பக்கோடா வாங்க யாருமே இல்ல. ஆனா எதுக்காக இந்த மலையில நினைச்சுக்கிட்டு இன்னும் பக்கோடா சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். செல்வி, இனி கடவுளால கூட நம்ம வியாபாரத்தை காப்பாற்ற முடியாது. நான் சுடுற பக்கோடா எல்லாம் வீணா போச்சு. அந்த சண்முக ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் நான் சுடுற பலகாரங்களை தர இல்லைன்னு பொய்ய சொல்லியிருக்கான். இப்ப அவனோட பார்வை என் வியாபாரத்து மேலதான் விழுந்திருக்கு. அவன் பணக்காரன், திமிரு பிடிச்சவன். இனிமே என்னோட வியாபாரம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மிச்சம் இருக்கிற மாவுல சிக்கன் பக்கோடாவை சுட்டு தெருவுல இருக்கிற நாய்களுக்காவது போட்டுட்டு வரேன், புண்ணியமாவது கிடைக்கும். நாளையில இருந்து வியாபாரம் இல்ல, இனி வியாபாரம் செய்ய மாட்டேன். அழாதீங்க, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லல்ல. அவன் பணக்காரனா இருக்கலாம், ஆனா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமா கடவுள் ஒரு நாள் நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாரு. அவனோட கொக்கோட்டத்தை எப்படி அடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னால என்ன பண்ண முடியும் செல்வி? அவன் கிட்ட அடியாளங்க இருக்காங்க, நம்மள கொன்னு போட்டுடுவாங்க. நீங்க நாளைக்கு எப்பவும் போல வியாபாரத்தை ஆரம்பிங்க. நீங்க சுடுற இந்த பக்கோடா எவ்வளவு நல்லா இருக்கும்னு மறுபடியும் ஊஜனங்க புரிஞ்சுப்பாங்க. இப்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. மழையில நினைச்சா உடம்புக்கு முடியாம போயிடும். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் கவலையா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா செல்விக்கு தூக்கம் வரல. நடு ராத்திரி நேரம் அவ விளக்க எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தான். அந்த மழைய அழிஞ்சுக்கிட்டு வியாபாரியான சண்முகத்தோட குடன் கிட்ட போனான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழையும் நின்னு போச்சு. ராமா ஒரு தயக்கத்தோடவே பயத்தோடவே அவ வண்டிய தள்ளிக்கிட்டு வியாபாரத்துக்கு போனான். அவன் சிக்கன் பக்கோடா சுட ஆரம்பிச்சான். ஆனா அவன் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து மாதிரி யாரும் வரப்போறதில்ல அப்படின்னு அவ மனசு சொல்லுச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, காலையில 9 மணிக்கு எல்லாம் அந்த ஆலமரத்துக்கு கீழே நிறைய ஆட்கள் மின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் அந்த பணக்கார வியாபாரியான சண்முகம்தான் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான்.
அவனோட முகத்துல ஏதோ ஒரு தெரியாத பயமும் தெரிஞ்சது. அவன் சத்தமா ராமா கிட்ட, ராமா, சீக்கிரமா அந்த தட்டு நிறைய சிக்கன் பக்கோடாயும் புதினா சிக்கனும் போட்டு கொடு. எனக்கு நீ சுடுற சிக்கன் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். சுத்தி இருக்கிற 18 பட்டியிலையும் நீ சுடுற அளவுக்கு யாரும் சிக்கன் பக்கோடா செய்யறதில்ல. ராமாக்கு ஒண்ணுமே புரியல. கை நடுங்க நடுங்க அந்த சிக்கன் பக்கோடா இருக்கிற பிளேட்ட கொடுத்தான். அடடா, என்ன மனம், என்ன சுவை, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, ஊர் ஜனங்களா 2 நாளைக்கு முன்னாடி இவன் கெட்டுப்போன மாவை பயன்படுத்துறான்னு சொன்னது பொய்யே. யாரோ தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் நம்பிட்டேன். என் பேச்ச கேளுங்க. இந்த ராமா கடையில இருக்கிற சிக்கன் பக்கோடா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. விலை கம்மியா, ஆரோக்கியமா. யாருதான் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க? சண்முகம் எல்லாருக்கும் முன்னாடி அப்படி சொல்லி அவன் வாங்கி சாப்பிட்ட சிக்கன் பக்கோடாக்கு ராமா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. சண்முகம் ஐயாவே சொல்லிருக்காருனா அப்ப நிச்சயமா இந்த சிக்கன் பக்கோடா நல்லாதான் இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சு எல்லாருமே சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாவு குண்டாவே காலியா போச்சு. ராமாவோட கல்லா பெட்டியே நிறைஞ்சது. அவ மனசு முழுக்க சந்தோஷமும் எழுந்துச்சு. அன்னைக்கு அவ ரொம்ப சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டான். வீட்ல செல்வி காத்துக்கிட்டு இருந்தா. அவ கையில சம்பாதிச்ச பணத்தை வச்சு, செல்வி, நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு தெரியல. இன்னைக்கு அந்த சண்முகம் நேராவே நம்ம வண்டி கிட்ட வந்து நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போய் இவன் சுடுற பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஒரே ராத்திரியில மாறிட்டான் பாரேன். அப்போ செல்வி சிரிச்சுக்கிட்டே, நான் பெருசா எதுவும் பண்ணலங்க. அவ செஞ்சது பாவம் இல்லையா? நேத்து ராத்திரி நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா நான் மெதுவா அந்த சண்முகமியோட குடன் கிட்ட போனேங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அவனுடைய குடன்ல தானே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த குடன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் அங்க போய் பார்த்தப்போ சண்முகமியும் அவனுடைய நம்பிக்கையான ஆட்களும் கதவை சாத்திக்கிட்டு இருட்ட அறையில ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் அந்த குடோன்ல கலப்பட பண்ணப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறான். அரிசியில பாலிஷ் பண்ண வெள்ளைக்கலை சேர்க்கிறான். அதே மாதிரி மிளகாய் தூள்ல செங்கலை அரைச்சு சேர்க்கிறான். எடைய கம்மியா போடுறதுக்காக தராசுக்கு கீழே காந்தத்தை ஓட்டி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் என் கண்ணார நான் பார்த்தேன். உடனே கதவை தட்டிட்டு நான் உள்ள போயிட்டேன். என்னங்க சண்முகம் ஐயா, கலப்படம் சரியா பண்ணிட்டீங்களா? என் வீட்டுக்காரர் சுடுற பக்கோடா கலப்படம் இருக்குன்னு ஊரெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்த ஊருக்காரங்க கிட்ட போய் நான் சொல்லவா? அரிசியில கல்லு, மிளகாய் தூள்ல செங்கல் தூளு, இது எல்லாம் மட்டும் என்ன நல்ல வியாபாரமா? இத ஊருக்குள்ள போய் சொன்னேன். அதோட உங்க கடை வியாபாரம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொன்னதும் அவ ஆடி போயிட்டாங்க. என் காலை தொட்டு கும்பிட்டு வேண்டிக்க ஆரம்பிச்சான். அவ செஞ்ச தப்ப வெளியில நான் எங்க சொல்லிடுவேனோன்னு அவன் நடுங்க ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சுடுமா, இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இனிமே உங்க வியாபாரத்துல தலையிட மாட்டான்னு சொன்னான். அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். நீ நாளைக்கு என் புருஷன் கடை தொழந்த உடனேயே அங்க போணும். அவர் செய்யற அந்த போண்டாவ மனசார பாராட்டணும். அது தரமான போண்டான்னு ஊர் ஜனங்க எல்லார் முன்னாடியும் சொல்லணும். நீயும் போண்டாவ வாங்கி சாப்பிடணும். அப்ப இந்த உண்மைய நான் வெளியில சொல்ல மாட்டேன், புரியுதா அப்படின்னு அவனை மிரட்டிட்டு வந்தேன். அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறக்கூடாதுன்னு தான் அவ இன்னைக்கு வந்து நம்ம கடையில பக்கோடா வாங்கி சாப்பிட்டான். அத கேட்டு ராமாவும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். தன் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனம், அவளோட தைரியம், நிதானம், இது எல்லாமே அவனை ஆச்சரியப்படுத்துச்சு. செல்வி, நீ என் மனைவி இல்ல, என் குடும்பத்தோட மகாலட்சுமி. ஒரு ஏழையோட கண்ணீரை புத்திசாலித்தனமா தொடச்சிருக்க. அதே மாதிரி ஒரு பணக்காரனோட திமிர நீ அழிச்சிட்டு வந்திருக்க. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். நாம நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா நமக்கு துணையா இருக்கிறது அதோ அந்த கடவுள் தான். கடவுள் நமக்கு துணையா இருக்கும்போது யாரால நம்மள என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? அன்னையில இருந்த ராமாவோட தள்ளுவண்டி கிட்ட வர ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு. அவன் தினமும் எவ்வளவுதான் மாவு கொண்டு வந்தாலும் அந்த மாவை எல்லாமே தீந்து போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பூபதி மட்டும் என்னைக்கு உண்மை வெளிய வருமோன்னு
பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தான். யாரா இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்க வயித்துல அடிச்சு அவங்க பொழிக்க நினைச்சா அது பெரிய பாவம். அந்த பாவத்துக்கான தண்டனைய என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அவங்களுக்கு நிச்சயமா கொடுப்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானமாவும் புத்திசாலித்தனமாவும் யோசிச்சா அந்த பிரச்சனைய விட்டு சுலபமா நம்மளால வந்துட முடியும். இந்த மாதிரி கிராம கதைகள் பார்க்க வில்லேஜ் ஸ்டோரிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.